வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகணி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்குறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணானா பண்ணினா மார்க்கெட் செகண்ட் சப்போர்ட்டுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் வரைக்கும் போகும். அதாவது மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒன்று ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் இருக்கும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ரெண்டுக்குள்ளே ஏதாவது ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல, செகண்ட் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணல, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலாக இது பிரேக் பண்ணோம் எதிர்பார்த்தோம், ஆனால் அப்படி நடக்கல. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால், ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. இவன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இப்போ மூணுமே 3 டைப்பாக இருக்குது. மார்க்கெட் வந்து மூணுமே ஈவனாக இல்லை. நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி மூணுமே ஈவனாக இல்லை. அவன் அவன் பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் நிஃப்டி இருக்குது. இவன் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்குது. அப்படியே சென்செக்ஸையும் பார்ப்போம். அவன் ஒரு டைப்பாக இருக்கான். இது சென்செக்ஸ் வச்சிருக்கேன். இதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் 2வது 3லேயுமே செகண்ட் சப்போர்ட் போடல. தேர்ட் சப்போர்ட் போடல. அது ஏன்னா மார்க்கெட் இது பிரேக் பண்ண வீக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த வீக் பொசிஷனுக்கு வரல. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துட்டாங்க. ஆனால் இவன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 3 டைரெக்ஷனில் இருக்குது. சரி, ஓகே. இந்த மாதிரி இருந்தாலே மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ் இருக்காது. சைட்வேஸ் செட்டப்பில் தான் இருக்கும். சரி, ஓகே. நாளைக்கு என்ன வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் படி பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஸ்பின்னிங் டாப் சைடில் தான் போட்டுருக்காங்க மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இது பிரேக் பண்ணால் தான் ஃபாலுங்கிற மாதிரி இருக்குது. அதான் நம்ம இந்த கேண்டில் லோ தான் நம்ம செகண்ட் சப்போர்ட்டாக நேற்று போட்டிருந்தோம். இப்போ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா மூணு டைரெக்ஷனில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒன்றில் அதாவது எதிர்பார்த்த மாதிரிலாம் ஆப்ஷனில் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் எதிர்பார்த்து ஒரு என்ட்ரி எடுப்போம். ஆனால் எஸ்எல் தான் அடிக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட்டே மூணு டைரெக்ஷன் இருந்தாலும் அப்படி தான் நடக்கும். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் அதாவது இதுபடி பார்த்தா இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் அடுத்து புல்லிஷ். இல்லைன்னா இந்த கிரீன் கேண்டில் லோவுக்கும் இந்த ரெட் கேண்டில் ஹைக்கும் இடையில ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் போகும் நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகும். இது டே படி உள்ளது. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் லெவல்ஸ் எந்த மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 26,195 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை இன்றைக்கி போன ஹை தான் 26,273 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக. தேர்டை பொறுத்தவரை 26,333 அப்படிங்கிறது தேர்டாக இருக்கும். சப்போர்ட் எடுத்தோம்னா நம்ம டேவோட கொஞ்சம் கீழே 26,113 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 26,040 அப்படிங்கிறது செகண்டு. தேர்டை பொறுத்தளவுக்கு 25,969 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கனே எடுத்துக்கலாம். நம்ம இந்த லொக்கேஷனை கொடுத்துட்டே இருக்கோம். இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது எவ்வளோ தூரம் போகணும்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேர்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இது பிரேக் பண்ணாத வரைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணணும் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸாக க்ளோசிங் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில், அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இதுக்கு மேலே இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் இருந்துச்சுன்னா கூட மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட் சப்போர்ட்டுக்கும் டே ரேஞ்சு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ப்ளஸ்ஸு செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு வகையில் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இது சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கான செட்டப்பில் இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப்பாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா கீ லெவல்னு பார்த்தோம்னா இந்த நம்ம டேவோட இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் தான் கீ லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த தான் வாட்ச் பண்ணிக்கணும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை தான் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இந்த சப்போர்ட் எடுத்து மேலே போனாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா ஆல் டைம் ஹை பார்த்தோம்னா இந்த லெவல்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 60,118 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை செட்டப் இருக்குது. இது வந்து பிரேக் பண்ணி க்ளோஸிங் வச்சுருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட்டும் அந்த லெவலில் தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணால் அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த பிரேக் அவுட் ஏரியாவில் வந்து ஒரு கேண்டில் போட்டு ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது பெரிய கேண்டில் இருக்குமே சின்ன ஸ்பின்னிங் டாப்பாக தான் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஸ்ட்ராங்கான செட்டப்பில் தான் இருக்குது. சென்செக்ஸ் மட்டும்தான் வீக்காக இருக்குது. இப்போ மூணு டைரெக்ஷன் இருக்கிறனால மார்க்கெட் வந்து இப்போ சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது மாதிரி தோணுது எனக்கு. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் நாளைக்கு. சரி, பார்ப்போம் 15 மினிட்ஸில் லெவல்ஸ் அப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போனால் ஹை தான்
60,305 அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு நேத்தி போன ஹை 60,437 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 60,725 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா, ரீசென்ட்டா பண்ண ஸ்விங் லோ தான் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். 60,006 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு நம்ம டேயோட லோ 59,834 அப்படிங்கிறது வந்து நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு இது நம்ம ரொம்ப நாளா இந்த இடத்த தான் போட்டுட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி. 59,670 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டா இருக்கும். சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணாம மார்க்கெட் வந்து மேல் நோக்கி செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போனுச்சுன்னா, மார்க்கெட் வந்து அப்சைடு போறதுக்கு செகண்ட் இப்போ பிரேக் பண்ணாத மார்க்கெட்ல மேல போக வாய்ப்பு. ஆனா, இந்த இடம் எல்லோ ஜோன போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். இந்த ஜோன் பார்த்தோம்னா, இந்த எல்லோ ஜோன் போட்டிருக்க ஜோன் பார்த்தோம்னா, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கும். இந்த இடத்துல போனா செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லோ ஜோன பிரேக் பண்ணும் பட்சத்துல தான் மார்க்கெட்டும் அடுத்த புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா, இத பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு இந்த அதாவது தேர்ட் சப்போர்ட்ட பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போறதுக்கான செட்டப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லிங்ல இருக்கு. அதுபடி பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக்னு எடுத்துக்கலாம் நம்ம பேங்க் நிஃப்டிய. அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. அப்படி பிரேக் வீக்னு எடுத்துட்டோம்னா இது வரைக்கும் தான். இந்த இடத்துல வந்தா திருப்பி சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது பேங்க் நிஃப்டியோட செட்டப் படி. அதனால மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணாம இந்த எல்லோ ஜோன பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்ல வெரி புல்லிஷ் இருக்கும். ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சுன்னா எல்லோ ஜோன்ல போயிட்டு இறங்குறதுக்கான செட்டப்பா இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டு எல்லோ ஜோனுக்கு போனுச்சுன்னா, இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழ வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ ஜோன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா, கீழன்னு பார்த்தோம்னா இதில 2 இது ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டும் இந்த எல்லோ ஜோன் தான் இது 2லயுமே கீழ லெவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில்ல என்ன சொல்லியிருந்தோம், இந்த கிரீன் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இத மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உடச்சு க்ளோசிங்கும் கீழ தான் இந்த கேண்டிலோட லோவுக்கு கீழ தான் க்ளோசிங் இருக்கு. இதுபடி பார்த்தா வீக்கான க்ளோசிங் இது. ஆனா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்பின்னிங் டாப்போட ஹை வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ஒரு வகையில. ஆனா பார்த்தோம்னா, இது வந்து க்ளோசிங் வந்து வீக்கான செட்டப்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி ஓகே. 50 மினிட்ஸ்ல பார்ப்போம் லெவல்ஸ் என்ன மாரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 85,152 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு போன ஹை தான் 85,397 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தளவுக்கு 85,562ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். சப்போர்ட் எடுத்தோம்னா இன்னைக்கு போன லோ தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். 84,900 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 84,705 அதுக்கடுத்து 84,501ங்கிறது அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இந்த இடம் தான். சரி ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தோம்னா, நாளைக்கு இந்த கீ லெவல்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டும் ஆ ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த கீ லெவலா இருக்கும் சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு. இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சு. மார்க்கெட் வந்து இது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமலே ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணாம ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வீக்குன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை மேல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மேல் நோக்கி போனீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஓப்பனிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணா வீக்கு. ஆனா ஓப்பனிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு, இந்த இடையில சப்போர்ட் எடுத்தாங்கன்னா, மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாரி செட்டப் தான் இருக்கு. ஆனா தேர்ட் வரைக்கும் தேர்டுங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கு. இந்த இடத்துல தான் மார்க்கெட் திருப்பி செல்லிங் வந்திருக்கு. அப்போ இந்த இடம் போனா செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த இடம். இந்த இடங்கிறது நாளைக்கு நம்ம கீழ லெவலா பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இந்த கீழ லெவல்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் கீழ லெவலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. ஏன்னா மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு 3 டைரக்ஷன்ல ஒரு கிளியரா இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிக்கிற அளவு மார்க்கெட் இல்ல. அதனால ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஒரு சைட்வேஸ் செட்டப்லயானா ஒருத்தன் பிரேக் பண்ணானா, ஒருத்தன் மேல போவான். ஒருத்தன் மேல போனா கீழ போவான். அப்படி மாறி, மாறி நடக்கிறப்ப ஒண்ணும் பெருசா மூவ் ஆகாது. அந்த மாரி செட்டப்லயும் ஒரு வகையில தெரியுது பார்த்தா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான செட்டப் தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இல்ல ஒரு பெரிய புல்லிஸ் எல்லாம் கேப் அப் குடுத்து மேல போணும், இல்ல ஃபால் ஆகணும். இந்த மாரி அதாவது 3மே இருக்கு. அது 3மே சொல்லிட்டேன். அதாவது ஒண்ணு சைட்வேஸ் இருக்குன்னு சொல்றோம். இன்னும் வெரி புல்லிஷா இருக்குன்னு சொல்றோம். இல்லன்னா வெரி பேரிஷா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த மாரி செட்டப்ல தான் மார்க்கெட்டே இருக்கு. ஒரு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிக்கிற மாரி மார்க்கெட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.